கர்த்தர் தாமே உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோவை நீங்கள் முடியும் என்று பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய அற்புதங்களை செய்து ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். என்னென்னு சொன்னால், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறவர் அப்படி என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியினால ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அற்புதங்களை செய்கிறவர், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எனக்கு செஞ்சிருக்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்டு மற்றவர்களுக்கும் செஞ்சிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் எனக்கு இப்படி அற்புதங்களை செய்தார், நான் கூப்பிட்டேன், ஆபத்தில் இருந்தேன், என் தேவைகளை சந்தித்தார் அப்படி என்று சொல்லி நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துவோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம், அப்படி சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் எவ்வளோ பேர் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நிறைய நண்பர்களை தெரியும். நான் அதில் ஒரு சில பேரை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் எனிவாவில் ஒரு சுவிசேஷ கூட்டம் செஞ்சிருந்தார்கள் எங்களுடைய சபையால். சுவிசேஷகர் ராஜேந்திரம் என்று சொல்லிட்டு அங்கே வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்படுகிறவர். அவர் தீர்க்க தரிசனங்கள், ஜனங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே சொல்லி அவர் ஜெபம் பண்ணும் பொழுது நிறைய வியாதிகள், வருத்தங்கள் எல்லாம் சுகமாயிருக்கிறது. அவர் கொழும்பிலிருந்து அங்கே ஜெனிவாவுக்கு வந்திருந்தார் குடும்பமாக. அப்பொழுது நானும் அங்கு போயிருந்தேன். அங்கு நடந்த சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய மனைவி ஒரு பாட்டு படிச்சிருந்தா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப இருதயத்தை தொட்டுது. அது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அதன் பிறகு அங்கே அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. அந்த தெய்வம் உங்களுக்கும் அற்புதம் செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார்னு சொன்னால், அற்புதம் செய்கிறது இயேசு தான், ஆண்டவர் தான், எங்களை படைத்தவர் தான். மனிதர்கள் ஊடாக அதை செய்கிறார். அவர் எங்களை ஆறுதல் படுத்தும்படியாக எங்களோடு பேசுவார், அற்புதங்களை செய்வார், வியாதிகளை சுகமாக்குவார், மனசில் சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார். நாங்கள் எப்படி அந்த அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்னால், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் அது ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்வார். இந்த வேளையிலும் நான் இந்த பாடலில் ஒரு வரியை நான் உங்களுக்கு பாடி அங்கே நடந்த சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழி தெரியாத பாதையில் செல்கின்றாயா, வழிகாட்ட மேய்ப்பனுண்டு அறிவாயா, வாழ்க்கையிலே பாரத்தோடு செல்கின்றாயா, சுமைதாங்கி உண்டென்று அறிவாயா, சுமைதாங்கி உண்டென்று அறிவாயா, இன்னல் நிறை பாதையிலே செல்கின்றாயா, இன்பம் தர இயேசுவுள் உள்ளார் அறிவாயா, இன்பம் தர இயேசு உள்ளார் அறிவாயா, வழி தெரியாத பாதையில் செல்கின்றாயா, வழிகாட்ட மேய்ப்பனுண்டு அறிவாயா. எனக்கு அப்பொழுது ஒரு 23 வயசு இருக்கும். அப்போ தான் நாங்கள் இனிமையில் வந்திருக்கிறோம். உண்மையிலேயே வழி தெரியாமல் என்ன எதிர்காலத்தில் என்ன செய்கிறது ஒன்றுமே எனக்கு தெரியாது. நான் பெருசாக படித்து எல்லா காரியங்களையும் செஞ்சோன்னு இல்லை. அந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கும் பொழுது வழி தெரியாமல் அந்த ஆண்டவரை தேடி நாங்கள் அங்கே போயிருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசினார், எங்களுக்கு வழியை காட்டினார். அங்கே அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து இயேசுதான், இயேசு ஜீவிக்கிறார் என்ற அதை எங்களுக்கு உறுதிப்படுத்தினார். அவங்களுடைய ஊழியத்தின் பேரே இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கும் குடும்பமாக ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கொழும்பில் நிறைய சனம், வெறும் 5000-10,000 சனத்துக்கு மேலே நிறைய ஜனங்கள் அற்புதங்கள், அடையாளங்கள் பெற்று இன்றைக்கும் ஆசீர்வாதமாக உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த யூரோப் முழுக்க, அந்த உலகம் முழுக்க அவர் சென்று அவங்க இன்றைக்கும் ஊழியம் செஞ்சு கொண்டு வருகிறாங்க. அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்படி இந்த ஜெனிவாவுக்கு வந்த பொழுது அங்கே நடந்த சம்பவங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
என்னுடைய நண்பர்கள் அநேகர், அதில் 2 சாட்சியை நான் சொல்ல முடியும். ஒருவர் வந்துட்டு மிகவும் சிகரெட் குடிச்சு அல்லது குடி இவர் இதனால பாவிச்சு உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு வருத்தம், வந்து இருதயம் எல்லாம் பழுதாகி நுரையீரல் எல்லாம் பழுதாகி மிகவும் வேதனையோடு நடக்க கூட அவர் முடியாது, நொண்டி நொண்டித்தான் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு அவருடைய அந்த பழக்க வழக்கங்களினால் அவர் பாதிக்கப்பட்டு குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் அப்படியே அவர் வந்து அந்த இடத்துல அவர் வந்து ஒரு கரையில் இருக்கிறார். அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. எனக்கு எங்களை எல்லாருக்கும் தான், நாங்கள் எல்லாம் விக்கிரகங்களை வழிபட்டார்கள், அவரும் அப்படித்தான் விக்கிரகங்களை வழிபட்டு இப்படி ஒன்று அப்படி ஒரு அற்புதங்கள் நடக்குது அப்படி என்று சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அங்கே போயிட்டு பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் போகும் பொழுது அங்கே வந்து ஆண்டவர் வந்து செய்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உதாரணமாக அந்த இடத்திலே ஒரு ஆளுக்கு அற்புதம் நடந்தது. அவர் வந்து அப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சுவாசிக்க முடியாமல் நிறைய வேதனையோடு, அவரும் வந்து ஆல்கோலுக்கு அடிமைப்பட்டவராக தந்தவர். அப்போ வந்து சிகரெட்டினால அவருக்கு வந்துட்டு சுவாசிக்க முடியாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த ஸ்ப்ரேலாம் எடுத்துகிட்டு வந்து இருக்கிறார். அப்போ அவருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு, நீங்கள் இப்பொழுது ஹாஸ்பிட்டலிருந்து வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு டாக்டர் வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் சுவாசிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் இப்போ வந்தால் உங்களுக்கு சுகம் தருவார், நீங்கள் இப்படியே நீங்கள் விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 4 வருஷத்துக்கு இடையில நீங்கள் வந்து உங்களுடைய உயிர் போயிடும், அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணினா ஆண்டவர் சுகம் தருவார்டா. அவர் வந்து ஜெபம் பண்ணினார், உடனடியாகவே அவருக்கு சுகம் கிடைச்சது. அவர் சாட்சி சொன்னார், எனக்கு வந்து இப்போ நல்ல சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னொருவர் வந்து அவர் ஒன்று கூப்பிடையில் கொள்ளையில் அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு வீட்டை போயிட்டு நித்திரை கொண்டு இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு அற்புதம் நடந்தது. ஒரு வெள்ளை உடுப்பு போட்டுக்கொண்டு ஒரு ஆள், அவர் நித்திரை கொள்ளும் பொழுது ஒரு ஆள் வந்து தனக்கு வந்து எப்படி டாக்டர்மார் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் செய்வாங்களோ அதை மாதிரி அவருடைய இருதயத்துக்குள்ளே இன்னும் எல்லாம் செய்கிற மாதிரி அவருடைய உடம்புக்குள்ள இருதயத்தில் எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங், அதாவது உணர்றார். அவர் ஒரு ஆள் வெள்ளை உடுப்பு போனது கனவில் வந்துட்டு நடக்குது, அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்து அதை உணர்றார். காலையில் எழும்பி பார்த்தால் அவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அவர் வந்து எத்தனையோ வருஷமாக பெட்டி கணக்காக சிகரெட் குடித்து உடம்பெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு பழாயிடுது, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். அப்போ வந்துட்டு அவர் யாரோ ஒரு ஆள் இந்த துண்டு பிரசத்தை கொண்டு கொடுக்க அதை வாங்கி பார்த்துட்டு அவர் வந்து அந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவர் வந்துட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணின பொழுது இயேசு அவரோடு போயிருக்கிறார். போய் அவருடைய கனவுல காட்டி இரவு அவருடைய வருத்தங்கள் எல்லாம் சுகமாகிட்டு அவர் வந்து முழுவதுமாக பூரணமான சுகம் பெற்று இன்றைக்கும் அவர் ஜெனீவாவில் வந்து இருக்கிறார். அவருக்கு 80 வயசுக்கு கிட்ட ஆகுது. அப்போ அவர் வந்துட்டு காலை எழுப்பி பார்க்குறார், அவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை. அவர் பாக்கெட்டில் வச்சிருந்த சிகரெட்டை எல்லாம் அண்டைக்கு தூக்கி போட்டவர் தான். அதில் குடியோ சிகரெட் ஒன்றுமே அவர் இப்பொழுது பாவிக்கிறதே இல்லை. முழுமையான ஒரு விடுதலையை ஆண்டவர் வந்து கொடுத்து இன்றைக்கு வந்து அவர் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்போ வந்துட்டு ஆண்டவர் அந்த வசனத்தில் சொன்னபடி என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன வண்ணமாக இன்றைக்கும் அவர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அதாகவே இந்த வேளையிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் இந்த அற்புதங்களை செய்து ஆண்டவரை நீர் அவர்களை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வியாதிகள் சுகமாகட்டும், எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.